ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு கட்சி மட்டும்தான் கூட்டணிக்குள்ள வருமா வராதா அப்படின்னு ரொம்பவே ஆட்டம் கண்டு இருந்தாங்க. திரும்பவும் இந்த கட்சியை நம்ம கூட கூட்டணியில் சேர்த்துக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியில கூட இன்னொரு கட்சி இருந்தது. ஆக மொத்த இங்க நம்ம ஜெயிச்சே ஆகணும், நம்ம ஆட்சியை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் அதிமுக தொடர்ந்து என்ன பண்றாங்க, முயற்சிட்டு வராங்க. இதனால பரம எதிரிய கூட நான் என்ன பண்ணிடுவேன், மன்னிச்சு கூட ஏத்துப்பேன், ஆனா துரோகிகளை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற முடிவுல எடப்பாடி பழனிசாமி பயணிச்சிருக்கிறார். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில நேற்று தினத்துல அன்புமணியுடைய தரப்பு ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சந்திப்பு ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிமுக கூட்டணிக்குள்ள பாமக, அதாவது அன்புமணி தரப்புல இருக்கிற பாமக உள்ள போறாங்க, கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்காக போனாங்க அப்படின்ற ஒரு தகவலின் அடிப்படையில தான் நேற்றைய தினத்துல அந்த சந்திப்பு நடந்திருக்கு. ஏன்னா இதே அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் போயிருந்திருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தல இந்த கூட்டணிக்குள்ள, அதாவது அதிமுக கூட்டணிக்குள்ள பாமக இருந்தது. அப்போ வரைக்கும் இருந்த பாத்தீங்கன்னா அவங்களுடைய உறுதுணையில தான் மாநிலங்களவை உறுப்பினரா நம்ம அன்புமணி அவர்களும் இருந்தார். இப்படியா பயணிச்சிருக்கும் போது 2024 இந்த காட்சிகள்லாம் மாறுது. அதாவது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகுறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது அன்புமணி தரப்பு என்ன பண்றானா, இல்ல நாங்க பாஜக கூட தான் கூட்டணி இருப்போம், பாஜகவை உறவு நாங்க முறிச்சுக்கிட்டு உங்க கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு அங்க என்ன பண்றாங்க, பிளவு வந்து பாமக, அதாவது அன்புமணி தரப்பு வந்து என்ன பண்றாங்க, பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க. இங்க அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, திமுக கூட்டணி 3 கூட்டணியா தான் தேர்தலை சந்திக்கிறாங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வசைப்பாடுகள். பாஜக கூட்டணிக்கு போன உடனேயே அண்ணாமலையின் தூண்டுதலின் பேரில் அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமியை கடுமையை விமர்சிக்கிறார். அதுக்கப்புறம் இவங்களும் சொல்றாங்க, அதிமுக அன்புமணி மேல தரப்புல நிறைய விமர்சனங்களை முன் வச்சாங்க. பரம எதிரி ஆயிட்டாங்கப்பா 2 பேரும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாமகல பல பிரச்சனைகள், உட்கட்சி பிரச்சனைகள் நிறைய எழும்புது. அதாவது ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பெரிய போர் ஒண்ணு நடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதன் அடிப்படையில ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன ஒரு முயற்சிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம், 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல இருக்கிறாரு. ஆனா அன்புமணி அவர்கள் இல்ல, பாஜகவை விட்டுட்டு நான் வெளியே வர முடியாது அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, விடாப்பிடியா இருக்கிறார். இப்படி இவங்க 2 பேரை சண்டை போட்டுக்கின்னு இருக்கிற ஒரு டைம்ல பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக போய் இணைஞ்சிருது. இப்ப மனநிலைமை எப்படி ஆகுது, நீங்க பாஜக கூட கூட்டணி வச்சாலும் அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் ரெண்டும் ஒரே கூட்டணிக்குள்ளதான் இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க மூக்க சுத்தி வாயத்தோட ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம இப்படி தொட்டுடலாமே அப்படின்ற ஒரு ரேஞ்சில அன்புமணி அவர்கள் சொன்னதா இங்க கருத்து இருக்கு. ஆக மொத்த ஐயா ராமதாஸ் அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சி கூட கூட்டணிக்க கூடாது, அந்த ஒரு ஸ்டாண்டில் அவர் என்ன பண்றாரு, நிலைப்படுறாரு. ஆனா அன்புமணி அவர்கள் இல்ல, பாஜக கூட்டணியில தான் இருக்கணும் அப்படின்றாரு. சோ இதன் அடிப்படையில நேற்று தினத்துல அன்புமணி தரப்பு வழக்கறிஞர்கள் முதற்கொண்டு, நிர்வாகிகள் முதற்கொண்டு எடப்பாடி பழனிசாமி வீட்டுல போயிட்டு என்ன பண்றாங்க, சந்திப்புகள் நடத்துறாங்க. இங்க பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதாவது கூட்டணிக்குள்ள எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 சீட்டு வேணும். ஏன் அன்புமணி அவர்கள் பாஜக கூட்டணியில தானே இருக்கிறாரு, எதுக்கு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கணும் அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாருக்கும் எழும்பலாம். ஏன்னா இங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட சைலண்டா கூட்டணி பேரத்தை பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு தகவலும் அடிப்பட்டது. எப்போ அப்படின்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாக மருத்துவமனையில் அட்மிட் ஆக இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்த அங்க சில தொகுதி பங்கீடை பத்தி பேசுனதாகவும் தகவல் அடிப்பட்டது. அதன் அடிப்படையில நம்ம இங்கேயும் ஐயா ராமதாஸ் அவர்களை விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல அன்புமணி அவர்கள் தன்னுடைய நிர்வாகிகளை கொண்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இங்க கிட்டத்தட்ட 30 சீட்டு கிட்ட கேட்டு இருக்கிறதாகவும் தகவல் வருது. அது போக ஒரு ராஜ்யசபா சீட்டு. சோ இதன் அடிப்படையில தான் இங்க கூட்டணி விவகாரம் நடக்கணும் அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்கு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பாஜக கூட்டணியில இருக்கிற பாமக இன்னைய வரைக்கும் பாஜக கூட்டணியில அவங்க இருக்கிறாங்க. இல்ல அப்படின்னு மேம்போக்கா சொன்னாலும் அன்புமணி அவர்கள் பாஜக கூட தான் இருக்கிறார். அதுல இருந்து மாற்று கருத்தை இல்ல. ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் பண்ணாரு, பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாரு. ஆனா அன்புமணி அவர்கள் பாஜக கூட தான் இருக்கிறாரு. ஒருவேளை இங்க தொகுதி பங்கீடு அப்படின்னு வந்தா பாஜக மூலியமா போறதை விட ஸ்ட்ரெயிட்டா நம்மள எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிடலாம் அப்படின்ற ஒரு அடிப்படையில தான் இங்க
தன்னுடைய நிர்வாகிகள் அனுப்பி பேச்சுவார்த்தைகள் நடத்தினதாகவும் தகவல் வருது. அது மாத்திரம் இல்லாம இப்போ ஐயா அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு சில வாரங்களில் மெகா கூட்டணி உருவாகும் தமிழ்நாட்டுல அப்படின்ற ஒரு புள்ளியும் என்ன பண்றாரு பேசுறாரு. இந்த மெகா கூட்டணி அப்படின்றது பாஜக, பாமக, அதிமுக இந்த ஒரு கோட்பாடுல தான் இருக்கும் அப்படின்னும் இங்க உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இங்க அன்புமணி அவர்கள் தரப்பு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வந்துட்ட பிறகு ஐயா அன்புமணி அவர்கள் இது மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. மெகா கூட்டணி உருவாகும் அப்படின்னு சொல்றாரு. ஆக மொத்த பரம எதிரிய கூட நான் என்ன பண்ணிடுவேன், நான் சேர்த்துப்பேன் கூட்டணிக்குள்ள. ஆனா துரோகிகளை ஒருபோதும் நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. 2024 எளியும் பூனையுமாய் சண்டை போட்டுக்கொண்ட உருண்டு பிறண்டு கொண்டிருந்த அதிமுகவும் அன்புமணி தரப்பில் இருக்கிற பாமகவும் இன்னைக்கு பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருக்கிறாங்க கூட்டணிக்காக. அப்படின்னா இதுல பெருசா ஆச்சரியப்படுறதுலாம் ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பியா இருக்கணும். ஏன்னா அதிமுக கூட கூட்டணி இல்லாத ஒரே காரணத்தினால இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியா இல்லாம அன்புமணி அவர்கள் தவிக்கிறாரு. இப்போ 2024 அன்புமணி தரப்பு அதிமுக கூட வந்திருந்தாருன்னா இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியா இருந்திருப்பாரு. ஆனா இல்ல, பாஜகவை நம்பின்னு இருந்தாரு. பாஜக ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கல. இப்போ திரும்பவும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நம்மளுடைய தரப்பு எம்எல்ஏ இருக்கிறாங்க இல்ல, அது அப்பாற்பட்ட விஷயம். நான் ராஜ்யசபா எம்பியா இருக்கணும். அதுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி நான் ராஜ்யசபா எம்பி சீட்டை வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இப்ப அன்புமணி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு அதுவே தட்டி இருக்கிறார். ஆக மொத்த இங்க கூட்டணிகள் வலுவாகும். எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி எங்க கூட்டணி வலுவாகும், அதுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலேயே ஒரு முடிவு வந்துரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. என்னதான் துரோகிகள் எனக்கு முதுகுக்கு பின்னாடி குத்தி என்னை கீழே தள்ளணும் அப்படின்னு நினைச்சாலும் எனக்கு சக நண்பர்களா இவங்க எல்லாம் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறாரு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க 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 பல விஷயங்கள் இங்க புதுசா நடந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில தான் அன்புமணி தரப்பு அவர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமிய சந்திச்சிருக்கிறாங்க. இந்த சந்திப்புல கூட்டணி விவகாரத்தை பத்தியும் தொகுதி பங்கீட பத்தியும் எத்தனை சீட்டு அப்படின்றத பத்தியும் விவாதித்ததாகவும் இங்க தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த சந்திப்பு கொஞ்சம் திரும்பி பார்க்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த சந்திப்பு அதாவது அன்புமணி தரப்பு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததுனால இப்போ இங்க ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு செக் வச்சாச்சு. இப்ப எங்க போக முடியும்? எடப்பாடி பழனிசாமி கிட்டயும் போக முடியாது. நாங்க பாஜக கூட்டணியில இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி டீம் அப்படின்னு சொல்றதுக்கு அங்க முடியாது. அதிமுக கூட்டணிகளும் போக முடியாது. ஏன்னா திமுக கூட்டணிகளை போனீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, பாமக பாஜக இருக்கிற எந்த கட்சியில இருக்கிறாங்களோ அந்த கூட்டணியில் நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல அவங்க இருக்கிறாங்க. சோ இப்படியா இப்போ அன்புமணி அவர்கள் கட்சியிலையும் ராமதாஸ் அவர்களுக்கு செக் வச்சாரு. இப்போ தேர்தல் காலத்திலேயும் ராமதாஸ் அவர்களுக்கு செக் வைக்கிறாரு. யாருக்கிட்ட போவாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப பாஜக கிட்டே வர முடியாது, அதிமுக கிட்டே வர முடியாது, திமுக பக்கமும் போக முடியாது. ஒண்ணு போனா விஜய் பக்கம் போனோம். விஜய இவர் முதலமைச்சர் வேட்பாளரா ஏத்துக்கிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் போவாரா அப்படின்னு ஒரு கருத்தும் இருக்குது. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் அந்த விஷயத்தை ரொம்ப கதகச்சிரமா செஞ்சிருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் சொல்றது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற ஒரு விவகாரத்துல இருக்கு. ஒருவேளை விஜய் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் போனாலும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவருக்கு முதலமைச்சர் பதவி ஓராண்டு காலமோ இல்ல 1.5 ஆண்டு காலமோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இது சாத்தியமாகுமா அப்படின்ற ஒரு கேள்வியிலும் இங்க எழும்பதான் செய்யுது. விஜய் அவர்கள் இதுக்கு ஒத்துக்கு வருவாரா இல்ல விஜய் கூட இருக்கிறவங்க இது ஒத்துக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு மேம்போக்கான ஒரு விஷயத்தை இங்க பார்க்க வேண்டியது. ஒருவேளை இங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் தரப்புல இருக்கிற பாமக, அதே போல தாவேகா, அதே போல அமமுக, அப்புறம் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சா விஜய் அவர்களுக்கு வட மாவட்டங்கள்ல இருக்கிற வாக்குகளும் தென் மாவட்டங்கள்ல இருக்கிற வாக்குகளும் கணிசமா வந்துரும் அப்படின்ற ஒரு புள்ளியிலும் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆக மொத்தம் அன்புமணி அவர்கள் இங்க என்ன நினைச்சிட்டாருன்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள தேர்தலையும் தலை தூக்க விடக்கூடாது, கட்சியிலையும் தலை தூக்க விடக்கூடாது, அவருக்கு செக் பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ரேஞ்சில முழுசா இறங்கிட்டார். அதனால தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்கெல்லாம் போறாரோ
முன்னாடியே இவர் போய் என்ன பண்றாரு, அங்க ஒரு ஒரு கேட் ஒன்று போட்டுறாரு. இதுக்கப்புறம் இவர் வரக்கூடாதுப்பா இங்க அப்படின்ற ரேஞ்சில். அது கட்சியிலையா இருந்தாலும் சரி, இல்ல தேர்தலில் இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் ஐயா அன்புமணி அவர்கள் பீட் பண்ணிட்டே போறாரு. ஐயா ராமதாஸ் அவர்களை டாமினேட் பண்ணிட்டே போறாரு. இது எதுல போய் முடியும் அப்படின்னு நம்மளுக்கும் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அன்புமணி தரப்பவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சிருக்கிறாங்க. தேர்தலை குறித்து ரொம்ப டீப்பா பேச்சுவார்த்தைகளும் தொகுதி பங்கீடை பத்தி பேசுனதாக தகவல் இருந்திருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.